என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. அவரு இடத்துல இருந்து ஒரு சீடர் கூட்டிட்டு வெளியே போறாரு வீதி தெருவுக்கு. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து தாகம் இருக்குது, தண்ணி தாகம். அப்போ ஒரு பணக்கார வீடை காமிச்சு அங்க போய் ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்றாரு சீடர்கிட்ட. சீடர் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்க கடவுள் வந்துக்கிறாரு, குடிக்க தண்ணி கேட்கறாருன்னு கேட்டோன்னே அவங்க வீட்டுல இருந்தவங்க உங்களுக்கு இதே வேஷம் கட்டி திரும்புற வேலையா, உங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க. அவர் இன்னொரு அப்படியே எல்லா வீட்லையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு கூறு வீடு, அது ஒரு ஆயா, அது ஒரு கண்குட்டி வச்சுக்கிட்டு பால் கண்ணு ஊற்றிட்டு அந்த அம்மா ஒருத்தர் மட்டும் வயசானவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு, அந்த அம்மாக்கிட்ட இப்படிதான் கிருஷ்ணமாடு ஒருத்தர் வந்துக்கிறாரு, தண்ணி கேட்குறாரு, குடிக்கிறதுக்கு தெரியும். அந்த அம்மா ஒரு பாத்திரத்தை எடுத்து அது தண்ணி நல்லா கழுவி கொடுக்குறாரு, கடவுள் வந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ண பரமாத்மா போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கும்போது இப்படி சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டு பணக்கார வீட்டுக்கு போனேன், அங்கே வந்து தண்ணி கேட்டால் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு அம்மா கிட்ட போனால் அந்த அம்மா ஒரு சொம்பு புது சொம்பு எடுத்து கழுவி தண்ணி கொடுக்குறாங்க. அங்கே இது கடவுளை இது மாதிரி கேட்டுட்டு அந்த பணக்காரங்க வந்து நல்லா நீடூடி வாழட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டுறாரு. அந்த அம்மா இருந்துக்கிட்ட அந்த அம்மாவை வந்து கண்குடி சேர்த்து போயின்னா அந்த அம்மாவை சீக்கிரமாக சேர்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. இது என்னது, கடவுள் வந்து கொடுக்காதவங்களுக்கு வாழ்த்துறாரு, கொடுத்தவங்களுக்கு சாப்பிடுறாரு. அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக சொன்னால், அதாவது வந்து ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் நீ எது கடன் தரமாட்டான், புரியுதா? அவன் கடவுளுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப தூரம். ஆனால் அதே வந்து ஒரு ஏழை வயசானவனா 4 பேர் கொடுக்கணும் 4 பண்ணணும் போது வந்து அவங்க வந்து அந்த துன்பத்தை, அதாவது இது நல்லா புரிஞ்சுக்க, வயசானவங்க ஒருத்தர் கொடுக்கணும்னு எண்ணங்கிறவங்க வந்து கடவுள்கிட்ட நெருங்குறான்னு அர்த்தம். கடவுள் நெருங்கும்போது உண்மையில பாவங்கிறதெல்லாம் கழிவு. அப்ப நீ அதை கழிச்சதுக்கு அவன் இறைவன் வந்து என்ன, அதாவது செத்தா போச்சுன்னு ஒரு வார்த்தைக்கு, நீ செஞ்ச குற்றங்கள்லாம் வந்து நீ பண்ண பாவம் புண்ணியம் எல்லாமே வந்து அதை நீ இப்போ புண்ணியம் பண்ண கழிஞ்சு இந்த ஒரு பழங்குதுன்னு வச்சுக்க, உள்ள ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு நேரம் பார்த்தியா காக்கா அந்த தொப்புன்னு விழுந்துடும். அந்த மாதிரி உன்னோட கர்மா கழிஞ்சு அந்த இறைவன் என்ற காக்கா வந்து உங்களுக்கு தூக்கிற மாதிரி தான். அது சூட்சமாக இருக்கிறவங்க ஆஹா இவங்களுக்கு வேறு கொடுத்தவங்கள கெடுதல கொடுத்து வாழ்த்துறாரு. அவன் வந்து கடவுள் வந்து நீ வந்து நல்லா இருந்தாங்கன்னா பல ஜென்மம் பூமியில பிறந்து செத்து ஒன்றும் இங்கேயே செத்துன்னு கிடப்பான். அவன் வந்து மேலே கடவுள்கிட்ட போக முடியாது. கிருஷ்ணர் நான் சொன்ன காரணம் என்னன்னா, இவங்க அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அது அடுத்த பிரிவு எடுத்துக்கும். இந்த அமைச்சர் முக்தி அடையும். அவங்க அந்த ஏஜுக்கு போகும். அது வந்து அந்த ஆன்மீக பாதையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க சாதாரண மனுஷன் பார்த்தா இவங்க பாரு இப்படி கொடுத்தாலும் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை அர்த்தம் என்னன்னா, இவங்க வந்து இவங்களோட கர்மெல்லாம் கழிஞ்சு அந்த முக்திக்கு போறதுக்குறானதான் அந்த அந்த நிலைமை. இவங்க இந்த பூமியில நல்லா இருக்கட்டும், நான் பல ஜென்மம் இருந்து இன்னும் இங்கேயே கடவுள் வந்து சம்மந்தமே ஆகாது. அவங்க எதுவுமே ஜென்மம் அவங்க வரத்தே அவன் இங்கேயே நல்லா இருக்கட்டும், இப்படியே இது என்கிட்ட வராத. அது சூட்சமா, கடவுள் ஒரு சூட்சமா அதுதான். நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா பக்கம் வரமாட்டான். நீ சீக்கிரம் வாங்க செத்துதான் போக முடியும், கடவுள் உயிரோட போக முடியுமா? அதை செத்து கூப்பிட்டுருக்காரு. அதான் இருக்குது அதுக்கு அந்த கதையில உள்ள அர்த்தம் அதுதான். ஆனா நான் பார்த்தா போச்சு கூப்பிட்டெல்லாம் போயிடுறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் மனசுன்னு ஒண்ணு இருக்குதா, இல்ல கடவுளுக்கும் மனசு இருக்குதா? கடவுள் மனசு இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் மாறி மாறி வர்றதுதான் மனுஷன். இப்போ ஒரு பேச்சு பேசா நாளைக்கு ஒரு பேச்சு பேசா மறுநாள் ஒரு பேச மாறினே இருக்கும். அவன் வந்து ஒரு நல்லதுன்னு சொன்னாலும் நல்லதுன்னா அவனை கெட்டதுன்னு நல்லதுன்னு எப்போனாலும் எதை வேணாலும் மாறிக்கணும். அதனால அதுக்குதான் மனுஷனே பேர். கடவுளுக்குலாம் மனம் இல்லை, ஒன்றும் இல்லை.